நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான உப்மா தான் பார்க்க போறோம். நிஜமா உப்மா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நான் நினைக்கல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. Hi, hello, வணக்கம் and welcome. இது ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் குக் பண்ண போறோம். இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெல்தியான ஃபுட். ஹெல்தியான ஃபுட்னாவே டேஸ்ட் கம்மியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் ரொம்ப போர் அடிக்கும்னு இருக்கும். ஆனா இந்த டிஷ் அப்படி இல்ல, ரொம்பவே கலக்கலா இருக்கும். அப்படி என்ன டிஷ்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போறது இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான உப்மா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உப்மா செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி சம்பா கோதுமை ரவை 200 கிராம், ஆச்சி நெய் 1 மேஜை கரண்டி, கடுகு அரை தேக்கரண்டி, கடலை பருப்பு அரை தேக்கரண்டி, இஞ்சி அரை அங்குலம், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் 1, தக்காளி 1, கேரட் தேவையான அளவு, பீன்ஸ் தேவையான அளவு, பச்சை பட்டாணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 400 மில்லிலிட்டர். நம்ம ஆச்சி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான உப்மா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆச்சி பியூர் கீ யூஸ் பண்றேன். நீங்க ஆயில் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. தாளிப்புக்கு கடுகும் கடலை பருப்பும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். கடலை பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கலாம். கடலை பருப்பு இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதுல இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இஞ்சியை ஃபைனா சாப் பண்ணி இதுல ஆட் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியனை இதுல ஆட் பண்றேன். ஆனியன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேரட் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே பீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா சாட்டே பண்ணிடலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இப்போ 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை சாட்டே பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இதுல நான் 400 ml வாட்டரை மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி இதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் சம்பா கோதுமை ரவை யூஸ் பண்ணிருக்கேன். அதனால டபுள் த அமௌண்ட் 400 ml ஆஃப் தண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதுல 200 கிராம் சம்பா கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நான் 200 கிராம் சம்பா கோதுமை ரவையை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்க டின்னருக்கு கூட சாப்பிடலாம். ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இதை நீங்க சாப்பிடலாம். சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபுட். இது ஒரு ஹோல்சமான ஃபுட். இதுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்கு. யூசுவலா நம்ம ரைஸே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு நாள் நம்ம இதை சாப்பிட்டோம்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாம இதை 7 to 8 மினிட்ஸ் சிம்ல ஸ்லோவா குக் பண்ணலாம். நம்ம ஆச்சி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான உப்மா செஞ்சாச்சு. என்னால வெயிட் பண்ண முடியல. இது பார்க்கிறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், இந்த டிஷ்ஷோட கலரே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு.
ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நிஜமா உப்மா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நான் நினைக்கல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் இத வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த டிஷ் நீங்க சாம்பார், சட்னி, சுகர் கூட யூஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டிஷ் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி, நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆச்சி மசாலால நிறையவே இருக்கு. இப்போ நீங்க ஆச்சி மசாலா ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். www.aachifoods.com லாகின் பண்ணுங்க. இந்த சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப் டு 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா ஆச்சி ப்ராடக்ட்ஸ் வாங்கி சுவையா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். உங்கள் ஆச்சி மசாலா. இன்னைக்கு நான் பண்ண டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுமா? நம்ம ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Shubha signing off. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.